ஹர ஹர சங்கரா ஜெய் ஜெயசங்கரா. எல்லோரும் குட் ஈவினிங், மாலை வணக்கம். ஒரு நடுப்புற எனக்கு கொஞ்சம் போட முடியாமல் போயிடுத்து. மாமி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கால் வலி. ரொம்ப பேர் கேட்டுருந்தேன், ரொம்ப சந்தோஷம் விசாரிச்சுருந்தேன். அதனால தான் போட முடியல. ஸோ இன்றைக்கி ஈவினிங் டிஃபனுக்காவது போடலாம் அப்படின்னு மாமி சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் என்ன பண்ண போகிறாங்கிறத, மாமி எப்படி செஞ்சாங்கிறத எல்லாம் விவரமாக சொல்லுவாள். மழை வர பெஞ்சின்ட்டுருக்கு, ஈவினிங் நல்லா ஹெவியாக பெஞ்சின்ட்டுருக்கு. இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு நேரத்தில் கொஞ்சம் என்ன பண்ண போகிறேன், பிடிகோள் கட்ட பண்ணுறேன். அதுக்கு இந்த ஒரு டம்ளர் அரிசியை கொஞ்சமாக துவரம்பருப்பு மிளகு தூள் போட்டு பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். நல்லா இதமாக அரிசியை, அப்புறம் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகா, பெருங்காயம் எல்லாத்தையும் ஊற வச்சு காத்தால ஊற வச்சேன். இப்போ எழுந்துட்டு மத்தியானம் வந்து நல்லா நைஸாக அரைச்சி அந்த பருப்பெல்லாம் அரைச்சி மிளகா வத்தலோடு அரைச்சி இதில் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளிச்சுட்டு தேங்காய் திருவின தேங்காயை போட்டுட்டு இந்த பருப்பு அரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிட்டு இந்த குழக்கட்டுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி உப்பு போட்டேன். உப்பு போட்டு இதை கொதி வந்துடுது. சரி, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி ஒன்று சொல்லுங்கள். ஒரே ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. அதுக்கு தேங்காய் வரைக்கும் சொல்லுவாங்க. தேங்காய் வரைக்கும் தான். நீங்கள் பருப்பு அரைக்கிறது தண்ணி அளந்து வச்சுட்டு அதுலேயே அளந்து போங்க. இந்த 2 டம்ளர் தண்ணி எல்லாத்துக்கும் கரெக்டாக போட்டுக்கணும். இப்போ இது கிண்ட போகிறேன். இதை என்ன பதம் சொல்லணும், நல்லா கெட்டியமாக வரணும். இந்த பதம் தண்ணியை ஊற்றி இப்போ இது பண்ணிட்டு இருக்கோம். இது நல்லா கெட்டியமாக குழக்கட்டை பிடிக்கிற அளவு வரணும். அது நல்லா கிண்டி வந்துடும். அது இப்படி கிண்டிகிட்டே இருந்தோம்னா அந்த இது பதம் வந்துடும். ஓகே ஓகே. அது இது பண்ணிவிட்டு காத்தால வந்து முருங்காய் சாம்பார் வச்சேன். முட்டைக்கோஸ் தேங்காய் போட்டு கறி பண்ணினேன். அது இருக்குது தொட்டுக்க. அதனால் இதுக்கு வந்து தனியாக ஒன்றும் தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுக்கு சாம்பார் நல்லாயிருக்கும். ஆமாம், இது நல்லா இருங்கினதுக்கப்புறம் காமிக்கலாமா? ஆமாம், இது அப்புறம் பிடிச்சி கொஞ்சமாக நல்லெண்ணெய் தொட்டுண்டு இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் தொட்டுண்டு உங்களுக்கு எது என்ன இருக்கோ அதை தொட்டுண்டு இதை நல்லா இறுகினோன்னா பிடிச்சி ஏட்டில் வச்சு எடுக்கணும். அவ்வளோதான். ஆமாம், இந்த பாருங்கள் இப்போ நல்லா உருண்டு திரண்டு வந்துடுது. அப்படி இழுப்பு சட்டியில் ஒட்டாமல் அப்படி வரும். இதை எடுத்துன்னு போய் ஆற வச்சு எண்ணெய் தொட்டுண்டு நல்லா உருட்டி இட்லி குப்பரையில் வச்சு வேக வைக்கணும். இது என்ன பண்ணேன்னா ஒரு ரீகேப் சொல்கிறேன் உங்களுக்கு. 1 டம்ளர் அரிசி, பச்சரிசி, அதெல்லாம் களைஞ்சி வச்சுட்டேன். 2 துவரம்பருப்பு மிளகு போட்டு களைஞ்சி வச்சுட்டு அதை மிக்சியில் அடித்து வச்சுக்கிட்டேன். ஒரே 1 டம்ளர் அரிசி கும்பாச்சிக்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 மிளகா வத்தல், ஒரு கட்டி பெருங்காயம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். 2 to 3 hours ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா ஊறும் பருப்பு. அதை மிக்சியில் இந்த உப்புமாக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோனோ 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி. இந்த உப்புமாக்கு அந்த 2.5 டம்ளர் தண்ணியை அளந்து வச்சுக்கிட்டது அந்த பருப்பெல்லாம் அரைச்சேன். அரைச்சிட்டு அதை கொண்டு இங்கே வச்சுக்கிட்டு அரிசி குருணை பருப்பு எல்லாத்தையும் கொண்டு இங்கே வச்சுக்கிட்டு இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை, ஏன்னா அதுலேயே 2 மிளகாத்தில் அரைச்சிட்டதுனால இது பச்சை மிளகா தாளிக்கல. அது 3ஐயும் தாளிச்சுட்டு தேங்காய் திருவி வச்சுருந்தேன். தேங்காய் திருவி அதை இது பண்ணிவிட்டு இந்த பருப்பை தண்ணியில் இது பண்ணி ஊற்றிட்டேன். இதில் கலந்து ஊற்றிட்டேன். அதை அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் உடச்சி வச்சுருந்து உப்புமா அரிசி குருணை அதை போட்டு கிண்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது நல்லா கிண்டி இந்த மாதிரி வந்துடுது. இதை போய் எண்ணெயை தொட்டுன்னு ஆறுனதுக்கப்புறம் எண்ணெயை தொட்டுன்னு உருட்டி இந்த இட்லி கொப்பரையில் வேக வச்சு எடுக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த தட்டில் ஆமாம், இந்த தட்டில் இட்லி வச்சுருவேன். இது உருட்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் காமிக்கலாமா? காமிக்கலாம். இப்போ உருட்டின்னு வந்துட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு பருப்பு எல்லாம் அரைச்சி விட்டதுக்கு 10 உருண்டை கிடச்சிருக்கு கரெக்டாக. இட்லி பானையில் 20 நிமிஷம் வேக விடணும். 20 நிமிஷம் தண்ணி கொதிச்சிருக்கு ஆல்ரெடி. தண்ணி கொதிச்சலேருந்து 20 நிமிஷம் வேக விடணும். ஆல்ரெடி பெரட்டும் போதே நல்லா வெந்திருக்கும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இதுதான். வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். பூ மாதிரி இருக்கும் குழக்கட்டை. உடம்புக்கு நல்லது. ஆமாம், ஆவியில் வேகிறதுனால உடம்புக்கு நல்லது. இது வெந்ததுக்கப்புறம் காமிக்கலாமா? வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆவி வருது. சொல்லுங்கள். இப்போ குழக்கட்டை நல்லா வெந்து போச்சு. பதமா? நல்ல பதமாக வந்துருக்கு. இட்லி பானையில் எவ்வளோ நாள் வச்சுருந்து? 20 நிமிஷம். காத்தால வச்ச முருங்கைக்காய் சாம்பார். ஸோ இதுதான் மாலை பலகாரத்துக்கு, ஈவினிங்க்கு டிஃபன் இதுதான். ஸோ இது வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டிருக்கா பாருங்க. 2 முருங்கைக்காய் இருக்குது. முருங்கைக்காய் சாம்பார் தொட்டுக்கலாம். கத்திரிக்காய் கொடிச்சு தொட்டுக்கலாம். மிளகா பொடி எண்ணெய் தொட்டுக்கலாம், நல்லெண்ணெய். இது எல்லாத்துக்குமே ரொம்ப நாளுக்கு தயிர் வந்து இதை தொட்டுன்னு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி நல்லா இது மாதிரி வர்றது, மாமிட்ட ஏதாவது டவுட்னா கேளுங்கோ. நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் எல்லாம் விசாரிக்க ரொம்ப சந்தோஷம்.
அதனால் விடாமல் பாருங்க, பார்த்துட்டு எல்லாம் கற்றுட்டு நான் நிறைய கற்றுக்கோங்க, கற்றுட்டு நிறையா செய்யுங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.